ஒரு கூட்டம், சூப்பர் கூட்டம், எப்படி அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டாங்களாம். அவர்களுக்கு என்ன வேலை என்றால், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சலஃபி இல்லை, அவர் அஹ்லு சுன்னா இல்லை, அவர்கிட்ட அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்கு என்று இப்படியாக தங்களுடைய சக சகோதரர்களாகிய அஹ்லு சுன்னாவை பற்றிய அவர்களிடத்தில் இல்லாததை கொண்டு குறை சொல்வது, அல்லது மனிதர் என்ற அடிப்படையில் அவரும் ஒரு அறிஞர் என்ற அடிப்படையிலே வேறு ஏதாவது அவரிடத்திலே ஒரு தவறு இருந்திருக்குமானால் அந்த தவறை கொண்டு ஒட்டுமொத்தமாக அவருக்கு முத்திரை குத்தி அவர் அஹ்லு சுன்னா இல்லை என்று, என்னமோ அஹ்லு சுன்னா இவருடைய சொத்து மாதிரியும் இவருடைய ஸ்டேட் மாதிரியும் அதிலிருந்து அவரை வெளியாக்கி விடுவது. அவர்கிட்ட படிக்காதீங்க, இவர்கிட்ட படிக்காதீங்க, அவர் அஹ்லு சுன்னா கிடையாது. அந்த பார்த்தீங்களா, அந்த ட்விட்டரில் ஒன்று போட்டிருக்காரு பார்த்தீங்களா, இதுதான் அந்த பார்த்தீங்களா, ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்காரு பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்களா, அன்னைக்கு அங்கே போய் பயன் பண்ணார் பார்த்தீங்களா, அதான் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, என்னடா பயன் பண்ணார், என்னடா அக்கீதா, என்னடா பிரச்சனை, அவருடைய அஹ்லாக்கில் என்ன பிரச்சனை இருக்கு, அவர் எழுதின இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க, இப்படி ஒரு கூட்டம். என்ன பிரச்சனை? நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம காலத்தில் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனால் இமாமுடைய காலத்தில் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. இவ்வளவு தெளிவாக அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய கொள்கையை போதித்த இவரையும் பலர் இவர் அஹ்லு சுன்னா இல்லை, இவர்கிட்ட அந்த குறை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் சொல்லாததை இவர் மீது இட்டு கட்டி கொண்டிருந்தார்கள். இவர்கிட்ட ஷியாவுடைய கொஞ்சம் கொள்கை இருக்கு, அந்த முர்ஜியாவுடைய கொள்கை இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் சொல்றாங்க, யார் என் மீது இவை அல்லாத வேறு கூற்றை கூறுவாரோ அவர் திட்டமாக பொய் கூறிவிட்டார். புரியுதுங்களா? இந்த கிதாபில் இருக்கிறது நான் எழுதியிருக்கேன், இதை தான் நானும் நம்புறேன். இதை என்னுடைய ஆசிரியரும் என்னுடைய தந்தையுமாகிய அபுதாவுதும் நம்பினார். இதைத்தான் நாங்கள் அஹ்மது பின் ஹம்பலிடத்திலிருந்து படித்தோம். இதைத்தான் நாங்கள் எங்களது காலத்திலிருந்து அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களிடத்திலிருந்து படித்தோம். இதைத்தான் எங்களுக்கு முன்னால் சென்ற அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களிடமிருந்து நாங்கள் இதை பெற்றுக்கொண்டோம். இதைத்தான் நான் சொல்கிறேன், இதுதான் என்னுடைய கொள்கை. இது அல்லாத எந்த கொள்கையையும் என் பக்கம் யாராவது சேர்ப்பாரையானால் அவர் பொய் சொல்லி விட்டார். புரியுதா? சரி, இப்ப நமக்கு என்ன படிப்பினை பாடம் என்றால், நீங்களோ நானோ இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டது அல்லாஹுக்காக என்று இருக்குமேனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னால் நாம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லாஹ்வுக்காக இந்த நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தால், அல்லாஹ்வுக்காக என்று இந்த நம்பிக்கையை நாம் நம்பிக்கை கொண்டிருந்தால், அல்லாஹு தஆலா அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்தவன். அல்லாஹு தஆலா இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்தவன். நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டால் நம்மை நாளை மறுமையில் விசாரிக்கக்கூடியவன் யார்? அல்லாஹு தஆலா. அவனுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். அவன் நம்மை அறிந்தவனாக இருக்கிறான். அதுவே நமக்கு போதுமானது. நம்மை இவர் சலஃபி இல்லை, இவர் அஹ்லு சுன்னா இல்லை என்று வாதிடக்கூடிய, குற்றம் சுமத்தக்கூடிய யாரும் அல்லாஹ் அவனது அடியார்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்கும் போது குறுக்கே வந்து அல்லாஹ் நீ தீர்ப்பளித்தது தப்பு, இவனெல்லாம் அஹ்லு சுன்னா இல்லை சலஃபி இல்லைன்னு உலகத்தில் ஃபத்வா கொடுத்துட்டு வந்திருக்கிற, நீ எப்படி இவனை அஹ்லு சுன்னால சேர்த்த சலஃபில சேர்த்த சொர்க்கத்துக்கு அனுப்ப போறேன்னு கேட்க முடியுமா? அப்ப ஏன் நம்ம இவங்க பின்னாடி இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும்? நமக்கு வேலை இல்லையா? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு நமக்கு இன்னும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அல்லாஹ்விடத்தில் அழுவதற்கே, அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதற்கே நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது? இன்னும் ஒரு 24 மணி நேரம் தேவைப்படுகிறது என்று இருக்கும்போது, இவர்களுக்கு பின்னால் இவர்கள் நம் மீது அள்ளி வீசக்கூடிய சேற்றுக்கு பதில் சொல்வதற்கு நாம் அணைந்து கொண்டிருந்தால் நாம் நமது நேரத்தை, காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? இவர்களை திருப்திப்படுத்தினால் உனக்கு சொர்க்கம் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இவர்கள் உன்னை அஹ்லு சுன்னா என்று ஏற்றுக்கொண்டால் நான் உன்னை அஹ்லு சுன்னா என்று ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் தஆலா நிபந்தனை இடவில்லை. நமக்கு வேலை வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யுர்துஹு, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் தான் திருப்திப்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது நம்மோடு இல்லை.
இப்படி அவர்களை திருப்திப்படுத்துவது? அவர்களுடைய சுன்னாவை வழிகாட்டுதலை மன இச்சை இன்றி நாம் பின்பற்றினால், அவர்களுடைய மார்க்கத்தில் நாம் பிதஅத்துகளை கொண்டு வரவில்லை என்றால் நாம் ரசூலுல்லாஹ்வை திருப்திப்படுத்தி விட்டோம். முடிஞ்சு. ரசூலுல்லாஹ் யாரை கொண்டு திருப்தி அடைவார்கள்? தன்னை பின்பற்றியவர்களை கொண்டு திருப்தி அடைவார்களா? பிதஅத்து செய்யாதவர்களை கொண்டு திருப்தி அடைவார்களா? அல்லது அழகிய பெயரை வைத்துக் கொண்டு, ஒரு சிறந்த ஜமாத்துரிய பெயரை வைத்துக் கொண்டு பெருமை அடிப்பதால் திருப்திப்படுவார்களா? தன்னை பின்பற்றுபவர்களை கொண்டும் பிதஅத்து செய்யாதவர்களை கொண்டும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி அடைவார்கள். ஆகவே நம்முடைய கவனம் அதில் இருக்க வேண்டுமே தவிர இந்த குழப்பவாதிகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டு அலைந்து கொண்டிருப்பதின் பக்கம் நம்முடைய கவனத்தை, முயற்சியை செலுத்தக்கூடாது. புரியுதா?